இவங்க எதுக்கு இப்ப இங்க வராங்க? ரொம்ப மனசு வருத்தப்பட்டு தான் இவங்க வருவாங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா என்னால இப்ப என்ன செய்ய முடியும்? இப்ப இவங்க எல்லாரும் முன்னாடி நம்மள கேள்வி கேட்டா நம்ம என்ன சொல்றது? அண்ணே அண்ணே, என்ன இப்படி மறைஞ்சு நிக்கிற? ஒண்ணும் இல்ல, மீனாட்சி அம்மா வராங்க. அதுக்கு எதுக்கு நீ மறையற? ஓ, என்னடா நம்ம பூஜாவை கல்யாணம் பண்ணிக்க போறோமே, அவங்க முகத்துல எப்படி முழிக்கிறதுன்னு யோசிக்கிறியா? இவ்ளோ யோசிக்கிறல்ல, அப்புறம் எதுக்கு நான் இந்த கல்யாணம்னா? அண்ணா சொல்லுண்ண, உனக்கும் சக்திக்கும் என்னென்ன பிரச்சனை? இதத்தான் மீனாட்சி அம்மாவும் கேட்க வராங்க. தயவு செஞ்சு நான் சொல்ற மாதிரி அவங்க கிட்ட சொல்றியா? அவங்க கிட்ட நான் இல்லைன்னு சொல்லிடு. பூஜா கூட நான் வெளியே போயிருக்கேன்னு சொல்லு. எது? நீ பூஜா கூட வெளியே போயிருக்கேன்னு நான் போய் சொல்லணுமா? என்னாலாம் அப்படிலாம் போய் சொல்ல முடியாது. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அண்ணா நான் வெளிப்படையா சொல்றேன், உனக்கும் பூஜாக்கும் கல்யாணம் நடக்காம இருக்க ஏதாவது செய்யணும்னா சொல்லு, நான் செய்யறேன். அதை தவிர வேற எதுவும் சொல்லாத, சரியா? மீனாட்சி அம்மா கிட்ட போய் சொல்லணுமா? ஏய், எங்கடி போற? என்ன? அங்க பாரு, உங்க அம்மா வந்திருக்காங்க. எதுக்கு வந்திருப்பாங்கன்னு தெரியும்ல? பூஜாவுக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்காங்க. இப்ப என்னடி பண்ண போற? நான் பாத்துக்கிறேன்டா. இப்போ என்ன, நீங்க இல்லன்னு சொல்லணும், அவ்வளவுதானே? நீ கீழே வர வேண்டாம், நான் சமாளிச்சுக்கிறேன். அப்ப கூட நீ உண்மையை சொல்ல மாட்டேல? இந்த திட்டம் வேணான்னு சொல்ல மாட்டேல? ஏய், இன்னும் 2 நாள் தாண்டா இருக்கு, பொறுத்துக்கடா ப்ளீஸ்டா. இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் எங்க அம்மாவுக்கு நான் புரிய வச்சிடுறேன். கொஞ்சம் பொறுமையா இருடா. சரி, கீழே என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன், சரியா? நீ போ. சொல்லுங்க மீனாட்சியம்மா, என்ன விஷயம்? நிறைய விஷயங்களை நான் கேள்விப்பட்டேன். எதுவுமே என் மனசுக்கு பிடிக்கல. அதான் உங்களை எல்லாம் பார்த்து ஒரு வார்த்தை பேசிட்டு போலான்னு வந்தேன். நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு வேணா பிடிக்காம இருக்கலாம், ஆனா எங்களுக்கு பிடிச்சிருக்கே, அதுக்கு என்ன பண்றது? சரளா, நீ கொஞ்சம் அமைதியா இருக்கியா? மீனாட்சி அம்மா சக்தியோட அம்மா, அவங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கு உரிமை இருக்கு. நீங்க சொல்லுங்கம்மா. நான் வெற்றி தம்பி கிட்ட கொஞ்சம் பேசணும். அம்மா, அவரு பூஜா கூட வெளியில போயிருக்காரு. என்ன சொன்ன? பூஜா கூடவா? அப்ப நீ யாரடி இந்த வீட்ல? எதுக்கு இப்ப நீங்க தேவையில்லாம ஷாக் ஆயிட்டு இருக்கீங்க? அதான் உங்க முன்னாடியே வெற்றி சொன்னால பூஜாவை தான் பிடிச்சிருக்குன்னு. அப்புறம் எதுக்கு திரும்ப வந்து நிக்கிறீங்க இங்க? ஏன்னா இது என் பொண்ணோட வாழ்க்கை, நான் வராம வேற யார் வருவாங்க? அப்படி கேளுங்கம்மா. தன்னோட பொண்ணுக்காக பேசினாதான் அம்மா, இல்லனா சும்மா. சக்தி, முதல்ல உங்க அம்மாவை இங்க இருந்து போ சொல்லு, அதுதான் அவங்களுக்கு நல்லது. அம்மா, நீ முதல்ல வீட்டுக்கு போமா, நம்ம அப்புறமா பேசிக்கலாம். சக்தி, நான் கேக்குற கேள்விக்கு நீ முதல்ல பதில் சொல்லு. நிஜமாவே வெற்றி தம்பி வெளியில போயிருக்காரா, இல்ல பொண்ணு அப்படி சொல்ல சொன்னாரா? இல்லம்மா, அது வந்து வெற்றி தம்பி வீட்ல இருக்காரா இல்லையா? என்ன திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்கீங்க? சரி, அவன் இருக்கானே வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு தெரியுதுல்ல. அவன் இல்லன்னு சொல்லிருக்கான். அப்புறம் என்ன, முதல்ல கிளம்புங்க இங்க. இப்ப போயிட்டு வெற்றிக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் முடிஞ்ச உடனே மொத்தமா வந்து உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க. மீனாட்சி அம்மா, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. எங்க வீட்ல ஃபங்க்ஷன் வேற நடக்குது. அதுவும் இல்லாம இப்படி நீங்க அடிக்கடி வந்தீங்கன்னா வெற்றி எப்படி நிம்மதியா இருப்பான்? என்னம்மா இப்படி சொல்றீங்க? நான் வந்தா உங்க வீட்டு நிம்மதி போயிடும்னு சொல்றீங்களா? சரிம்மா, நான் இப்பவே போயிடுறேன். சக்தி, உங்க அப்பா பூஜாவையும் வெற்றி தம்பியையும் கோவில்ல பார்த்ததா சொன்னாரு.
உங்க அப்பா சொல்றத கேக்குற வரைக்கும் எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சு. ஆனா என் நம்பிக்கையில நீயும் வெற்றி தம்பியும் மண்ணள்ளி கொட்டிட்டீங்க. நான் சொல்றது எல்லாம் நிச்சயம் வெற்றி தம்பி கேட்டுக்கிட்டு தான் இருப்பாரு. அப்படி ஒரு வேளை கேட்கலன்னா நீ அவர்கிட்ட சொல்லிடு. இனிமே என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வராது. நீங்க 2 பேரும் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படி வாழ்ந்துட்டு போங்க. அப்படியா? நடக்கிறது நடக்கட்டும், நீங்க கிளம்புங்க. ஒரு முறை இருக்கு, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. கோதண்டா போலாம். வெற்றி, எவா வெற்றி, ஏய் என்னடி உங்க அம்மா இவ்ளோ பேசுறாங்க, நீ பாட்டு கம்மனு நிக்கிற? இப்ப என்ன என்னடா பண்ண சொல்ற? எங்க அம்மா திடீர்னு வருவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதான் வந்துட்டாங்கல்ல, எல்லாத்தையும் சொல்லி தொலைக்க வேண்டியதானே? டேய் ப்ளீஸ் டா, உன் கால்ல விழுந்து கேக்குறேன், தயவு செஞ்சு எனக்காக பொறுத்துக்கோ ப்ளீஸ். ஏய் அது என்னடி உனக்கு அப்படி ஒரு பிடிவாதம்? ஒரு காரியத்தை எடுத்துட்டா அதை செஞ்சே ஆகணுமா என்ன? ஒரு விஷயத்தை ஆரம்பிக்க கூடாதுடா, அப்படி ஆரம்பிச்சுட்டா முடிகிற வரைக்கும் விடக்கூடாது. அப்படின்னு யாரை சொன்னது? இப்படி எல்லாம் யோசனை வையேன், மொத்தமா நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஏய் ஏதோ ஒரு வேகத்துல என்னமோ நினைச்சு சும்மா ஒன்னு ஆரம்பிச்சோம், அது நடக்கலனா பாதியிலே விலகிறதாண்டி புத்திசாலித்தனம். பேசுறா பாரு பெரிய தத்துவ ஞானி மாதிரி. கோவப்படாதடா, நான் பாத்துக்கிறேன். ஏய் மூழ்கிட்டு இருக்கிற கப்பல்ல நிக்கிற மாதிரி இருக்குடி எனக்கு. ஆமா நீ எப்படிதான் தைரியமா நிக்கிறியோன்னு எனக்கு சுத்தமா தெரியல. சக்தி, நான் போய் உங்க அம்மாட்ட பேசதான் போறேன். ஏய் ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு மட்டும் வருத்தம் இல்லையா? இதெல்லாம் யாருக்காக பண்றோம்? நம்ம வாழ்க்கைக்காக தானே. புரிஞ்சுக்க வெற்றி. நீ எல்லாம் திருந்தவே மாட்ட தெரியுமா? எல்லாரையும் கலங்கடிக்கிற பாத்தியா? நீ வேணா பாரு. ஐயோ நம்ம தலையில நாமளே மண்ணாளி போட்டுட்டோமே, இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிச்சு போய் நிக்கல. நிப்படி பாரு. பூஜா கூட வெளியில போயிருக்காரு. நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. இப்படி நீங்க அடிக்கடி வந்தீங்கன்னா வெற்றி எப்படி நிம்மதியா இருப்பான்? அக்கா, உள்ளேயும் அம்மாவை காணும்க்கா. எங்க போனாங்க? அவங்க கோயிலுக்கு தானே போறேன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா எங்கேயும் இல்ல. எங்க போயிருப்பாங்க? அக்கா, அம்மா, 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 எங்கம்மா போன? என்னாச்சு உனக்கு? உன்னதான் கேக்குறேன், எங்க போயிட்டு வர? என்னடி இவ்ளோ கேள்வி கேக்குறோம், பதிலே சொல்ல மாட்டாங்க? தெரியலையேக்கா. ஏமா எதுவும் சொல்ல மாட்டற? அம்மா நில்லு, உன்னதானே கேக்குறேன். எங்க போயிட்டு வர? என்னாச்சு உனக்கு? என்ன சொல்ல சொல்ற? பார்க்க கூடாதது எல்லாம் பார்த்துட்டேன், கேட்க கூடாதது எல்லாம் கேட்டுட்டேன். அது சொல்றியா? அம்மா, நீ வெற்றி வீட்டுக்கு போயிட்டு வரியா? இன்னும் சக்தி அக்காவும் வெற்றியும் சண்டை தான் போட்டுட்டு இருக்காங்களாமா? எல்லாம் முடிஞ்சு போச்சுமா துர்கா. தலைக்கு மேல எல்லாம் போயிடுச்சு. மா, என்னம்மா நீயே இப்படி பேசுற? அன்னைக்கு நீ எவ்வளவு நம்பிக்கையா பேசுன. படபடன்னு சக்தி கிட்ட பேசிட்டு வந்துட்டாலும் இப்போ அந்த நம்பிக்கை உள்ளுக்குள்ள இருக்கதான் செய்யுது. ஆனா நடக்கிறது எல்லாம் பார்த்துட்டு அது அமைதியா ஏத்துக்கிற பக்குவம் எனக்கு இல்லம்மா. நானும் சராசரி மனுஷி தானே. போதும், எல்லாம் போதும். என்னம்மா? அம்மா நில்ல. அம்மா, அம்மா நில்லம்மா.
வா போலாம். அம்மா ஏமா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? அம்மா வாமா நம்ம வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடாம கூட கிளம்பிட்ட. இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சாப்பாடா? எனக்கு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். நான் இந்த தெய்வத்தை ரொம்ப நம்பினேன். ஆனா இந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்ற மாதிரியே தெரியல. இந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்ற வரைக்கும் நான் இங்க இருந்து எந்திரிக்க மாட்டேன். அது வரைக்கும் எனக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வேண்டாம். ஒண்ணு இந்த தெய்வம் எனக்கு பதில் சொல்லட்டும், இல்லனா என் வாழ்க்கை இங்கேயே முடியட்டும். அம்மா அம்மா முதல்ல இங்க இருந்து எழுந்துரு. வா வீட்டுக்கு போய் பேசலாம். சொன்னா கேளு. அம்மா எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். முதல்ல வாமா. சொன்னா கேளு. விடுங்க சொல்றேன்ல. அண்ணே அந்த லைட்டை கொஞ்சம் தள்ளி வைங்க. இது எங்க டேய் தம்பி சீக்கிரம் போடுறா. ஏய் தெரியா கேட்டரிங்லாம் சொல்லிருந்தோம்ல, அதெல்லாம் வந்துருச்சான்னு பாத்தியா? ரொம்ப முக்கியம். கேட்டரிங் வந்து இப்ப என்ன ஆக போகுது? அண்ணே சும்மா அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு எங்களை கூப்பிட்டு உயிரை வாங்காதீங்க. உங்க ரெண்டு பேருக்கும் என்னடா ஆச்சு? அண்ணி அந்த பூஜா ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கா. நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல நீ எங்களுக்கு. தெரியா எல்லாம் தெரிஞ்ச நீ இப்படி பேசினா நான் என்ன பண்றது? அண்ணே எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல, அவ்வளவுதான். என்ன வெற்றி உங்களை இப்படி பேச சொன்னானா? இல்லைன்னா மட்டும் எங்களுக்கு பேச தெரியாதா? அண்ணி நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. நீ சொல்லிட்டேன். நீங்க வேற ஆரம்பிக்காதீங்கடா. சீக்கிரம் ரோஹித்துக்கும் பூஜாவுக்கும் கல்யாணம் முடியதான் போகுது. நாம எல்லாரும் இந்த வீட்டுல சந்தோஷமா இருக்கதான் போறோம். ப்ளீஸ்டா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது அண்ணி. நீங்களாச்சும் உங்க ஃபங்க்ஷன் ஆச்சு. டேய் வாடா போலாம். எல்லாம் நம்ம அண்ணனை சொல்லணும். ஏய் கிரி, ஏய் வெற்றி, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்ன மாதிரி யோசிக்கிறாங்க பாத்தியா? அப்படியெல்லாம் இல்ல, எல்லாருமே நியாயமா தான் யோசிக்கிறாங்க. நீ மட்டும்தான் இந்த வீட்ல தப்பா யோசிக்கிற ஒரு ஆளு. தப்பு உன் பேர்ல தான். ஏய் வெற்றி, வெற்றி ச்சே. போதும்மா, நன்றிம்மா. அப்பாடி, என் பொண்ணு முன்னாடி நின்னு இந்த வீட்ல நடக்க போற முதல் ஃபங்க்ஷன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சக்தி எல்லாம் ரெடியா? அப்புறம் கடைசி நேரத்துல வந்து அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது. சரளா, அவளை ஏன் திட்டுற? உன் பொண்ணு தானே பண்ண போறா. அவளை வந்து பார்க்க சொல்லு. எங்க நீங்க? நான் பாத்துக்கிறேன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. யமுனாக்கா, என்னக்கா இதெல்லாம்? வெயில் வேற அடிக்குது. ஊர்க்காரங்க எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க. அம்மாவும் புரிஞ்சுக்காம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. வெற்றி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து தான் இவங்க இப்படி இருக்காங்க. ஆனா அங்க என்னமோ நடந்திருக்குடி. அதான் இவங்களால தாங்கிக்க முடியாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நீ அவங்கள கூப்பிடு. அம்மா எல்லாரும் பாத்துட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி இருக்குமா. வாமா போலாம். ஊருக்கே சாப்பாடு போட்ட மீனாட்சி அக்கா, அவங்க நிலைமை இப்படி ஆகணுமா? அம்மா என்ன பிரச்சனைன்னு தெரியல, இப்படி வந்து உக்காந்துருக்காங்க. ஆம்பளை இல்லாத வீடு, மாப்பிள்ளை தான் எல்லாமேன்னு மாப்பிள்ளைய புள்ள மாதிரி நினைச்சாங்க. ஆனா இப்ப அவங்க நிலைமைய பாத்தியா? அக்கா பேசாம சக்தி அக்காவுக்கு ஃபோன் பண்ணிடலாமா? சக்தி வந்தாதான் சரியாகும். முதல்ல போன் போடு. ரிங் போகுது. சொல்லுங்க யமுனா. வெற்றி, சக்தி இல்லையா? அது சரண்யாவுக்கு வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், அதான் அதுல கொஞ்சம் வேலையா இருக்கா. வெற்றி, எங்க அம்மா அங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? என்னாச்சு யமுனா? அதுதான் நான் உங்ககிட்ட கேக்குறேன். அங்க என்ன நடந்துச்சு வெற்றி? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. நான் உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன், சொல்லுங்க. எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ரொம்ப வருத்தத்தோட கோவில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க.
சாப்பிடாம எதுவும் பண்ணாம இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உச்சி வெயில்னு கூட பார்க்காம இருக்காங்க. அவங்களுக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. இதனால ஊருக்காரங்க என்னென்னமோ பேசுறாங்க. என்ன ஏதுன்னு கேட்டுட்டே இருக்காங்க. நாங்க பதில் சொல்ல தெரியாம திணறிட்டு இருக்கோம். இங்க பாருங்க, எங்களால இதை ஜீர்ணிக்கவே முடியல. இப்ப எங்களால என்ன பண்ண முடியும்? இப்படியே போனா எங்க அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. இப்போ மீனாட்சி அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்க கிட்ட கேட்டா ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? இங்க என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன் சக்திக்கு. சக்தி வந்தாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் வெற்றி. இல்ல யமுனா, சக்திகிட்ட எல்லாம் சொல்லாதீங்க. நானே நேர்ல வரேன். நானே வந்து மீனாட்சி அம்மாட்ட பேசுறேன். இப்போதைக்கு சக்தி கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம். நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நான் ஒரு 10 நிமிஷத்துல வந்துடுவேன். வெற்றி என்னக்கா சொன்னாரு? வரேன்னு சொன்னாரு. வெற்றி, நீ பாட்டுக்கு வந்த பார்த்து பார்க்காத மாதிரி போயிட்டு இருக்க. ஆமா, நீ இப்போ எங்க போற? நான் எங்கேயோ போறேன். உனக்கு என்ன இப்போ? ஏண்டா இப்படி எரிஞ்சு விடுற? ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதுரா. நீ பாட்டுக்கு போறன்னு சொன்ன என்ன அர்த்தம்? தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவும் தெரியாது. ஆனா தான் பண்ண பிளான் மட்டும் நடந்தே ஆகணும். அம்மா 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 இங்க பாருமா. அம்மா என்னாச்சுமா? அம்மா கண்ணை திறந்து பாரு. அம்மா 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 என்னம்மா ஆச்சு? அம்மா ஏய், உனக்கு செம பிடிவாதண்டி. ஆனாலும் ஏன் வெற்றி நீ இவ்வளவு சத்தம் போடுற? நான் தான் சொன்னேன் இல்லடா, நான் பாத்துக்கிறேன்னு. அப்புறம் எதுக்குடா இவ்வளவு கோவம்? என்னமோ கோவம். என் மேலதான் கோவம். எல்லார் மேலயும் தான் கோவம். ஏண்டா இப்படி பேசுற? சரி, எங்க போறேன்னு சொல்லிட்டாவது போ. எல்லாம் உங்ககிட்ட சொல்லணுமா? நான் எங்கேயோ போறேன். உனக்கு என்ன இப்போ? வெற்றி, இங்க வா. நீயும் நானும் சரண்யா அன்னைக்கு தீர்த்த சடங்கு பண்றதா ப்ராமிஸ் பண்ணிருக்கோம். இப்போ நீ கிளம்பி போனா சரண்யா அன்னைக்கு நான் என்னடா பதில் சொல்றது? நீ தானே பிளான் பண்ண. நீயே ஏதாவது சொல்லிக்கோ. யோசிக்காம ஏதாவது சொல்லதா உனக்கு நல்லா வருமே. என்னால முடியலடி. தயவு செஞ்சு விட்டுரு. வெற்றி, டேய் டேய், ஃபங்க்ஷன் ஆரம்பிக்க போதுரா. சரிடி, சொன்னதே சொல்லி சொல்லி சாவடிக்காது சரியா? வந்து சேர்றேன், போதுமா? டேய், நீ கோவப்படாதடா. நீ எங்க வேணா போயிட்டு வா. ஆனா டைம்க்கு வந்துரு சரியா? ப்ளீஸ்டா. வெற்றி, பதில் சொல்லிட்டு போ. வெற்றி, அம்மா என்ன ஆச்சு? பேசுமா. அம்மா அம்மா அக்கா, என்னக்கா இது இப்படி வந்து உட்காந்துருக்கு மீனாட்சி அக்கா? இவளுக்கு இதே வேலை தாண்டா. தான் நினைச்சது நடக்கணும்னா உடனே சாமி கிட்ட வந்து உட்கார்ந்துருவா. இத இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பார்த்து இந்த மீனாட்சி மாதிரி உண்டா இல்லையான்னு பேசணும். இதேதான் இவளுக்கு வேலை. ஏய், நீ சொன்னாலும் சொல்லலனாலும் எங்க அம்மா மாதிரி யாரும் கிடையாது. ஆமா 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 ஆமா, உங்க அம்மா ஒருத்தியே போதும். இன்னும் ஒருத்தி இருந்தான்னு வச்சுக்கோ, இந்த ஊர் தாங்காது. உன்னை யார் இங்க வர சொன்னாங்க? ஏன், இது கோயில். யாரு வேணாலும் வரலாம், யாரு வேணாலும் போலாம். ஊர்காரங்களாம் நிக்கிறாங்க, ஏன் நாங்க நிக்க கூடாதா? சரியா சொன்ன சங்கிலி. சும்மா எங்க கிட்ட கதை பேசுறத விட்டுட்டு உங்க அம்மாவை என்ன பண்ணணுங்கிறத பாரு. அடிக்கிற வெயில்ல இன்னும் கொஞ்ச நிமிஷத்துல சுருண்டு விழுந்தாலும் விழுந்துருவா. அம்மா 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 என்னாச்சு? என்னாச்சுமா? அம்மா அம்மா பாருமா. அம்மா, நீ காலை வச்ச நேரம் எங்க அம்மாக்கு மயக்கம் வந்துருச்சு. துர்கா, போய் தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா அம்மா என்னம்மா இப்படி ஓடுறா? அம்மா, துர்கா சீக்கிரம் வா. அம்மா இந்தம்மா.
தண்ணி குடிமா. அம்மா கொஞ்சமாவது குடிமா. கொஞ்சம் குடிமா. குடிமா. அம்மா இந்தாம்மா. அக்கா என்னக்கா அம்மா இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? நான் தான் சொன்னல, இந்த ஊர்க்காரங்கெல்லாம் மீனாட்சி மீனாட்சின்னு இவ பின்னாடியே வந்து நிக்கணும். அதுதான் இவளோட பிளானிங். ஹேய் வாயை மூடு. அக்கா கொஞ்சம் திரும்பி பாரு, வெற்றி வரான். என்னம்மா? ஆமா, இவ வந்து என்ன கிழிக்க போறான்னு பாப்போம். வெற்றி. அம்மா என்னம்மா இப்படி வந்து உட்கார்ந்து இருக்கீங்க? எந்திரிங்கம்மா. வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வாங்க. அம்மா நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், கேட்க மாட்டேங்கறாங்க. சரி அம்மா ஏதாவது சாப்பிட்டாங்களா? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஏய் என்ன சொல்ற? அம்மா அம்மா. ஏய் என்னடா ரொம்ப பதற? நீ சொன்ன டயலாக் தான். ஒரு நாள் சாப்பிடலன்னு வெச்சுக்கோ, ஒண்ணும் ஆகாது. உடம்புல இருக்கிற கொழுப்பெல்லாம் நல்லா கரையும்.